ஹாய் ஹலோ வெல்கம் டு லிண்டாஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி உண்மையாலுமே எங்கள் வீட்டுக்கு உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். எஸ், என்னோடய வீட்டோட சிம்பிள் ஹோம் டூர் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். நாங்கள் இருக்கிறது என்னமோ 2 பேர் தான், ஒரு குழந்த, அவ்வளோதான். ஆனால் இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பெருசு. அதனால் உங்களுக்கு நிறையா இடம் வந்து உங்களுக்கு எம்டியாக தெரியும். அது என்னென்னா, நான் என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ அது மட்டும்தான் வச்சுருக்கேன். அன்வான்டாக நான் வந்து திங்ஸை டம்ப் பண்ணி வைக்கல. இந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இன்னும் பெட்டராக க்ளீன் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் எனக்கு ஒரு வயசு பாப்பா இருக்கிறனால எனக்கு டைம் பத்தவே மாட்டேங்குது. அதனால் நான் ஃப்யூச்சரில் வந்து ஒவ்வொரு ரூமும் எப்படி க்ளீன் பண்ணி, எப்படி டீக்ளட்டர் பண்ணி, எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கணும்னு நான் ஒவ்வொரு வீடியோ தனித்தனியாக போஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் கனெக்டடாக இருக்கணும். அதுக்காக என்னோடய சேனல் லிண்டாஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம். இதுதான் எங்கள் வீட்டோட ஓவர்வியூ. பால்கனி ஸ்பேஸ் இது. நான் அதை ஷூட் பண்ணல. ஓகே, வெல்கம். உள்ளே போகலாம். டோர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் எங்களோட ஹால். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா டைனிங் ரூம். இந்த சைட் சின்ன பெட்ரூம், அந்த சைட் மாஸ்டர் பெட்ரூம் வித் பாத்ரூம் அட்டாச்ட். டைனிங் ரூமுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன். ஹாலோட ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. ஓகே, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷூ ரேக் இருக்குது. நம்ம ஒகேஷ்னலாக யூஸ் பண்ணுற ஷூஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கோம். பாப்பாவோட ஷூ இதில் மேலேயே வச்சுட்டேன். அப்புறம் ஒரு டெக்கார் பீஸ், ஒரு சின்ன ரேபிட் டால் வச்சுருக்கேன். பென் ஸ்டாண்ட். அப்புறம் ஒரு பாக்ஸில் வந்து பாப்பாவோட இன்னர் வேர்ஸில் வச்சுருக்கேன். பிப், வெட் வைப்ஸ் இதெல்லாமே இங்கே வச்சுருக்கேன். முன்னாடியே வச்சுருக்கேன் யூஸ் பண்ணுறக்கு. அம்பர்லா. அப்புறம் இந்த ஷூ பாக்ஸில் வந்து பாப்பாவோட டைப்பர், பாப்பாவோட சாக்ஸ், இப்போ சின்ன சின்ன ஐட்டம்ஸு, அவரோட சாக்ஸு, ஹேண்ட்கர்ச்சிஃப் இதெல்லாமே அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு நாள் உங்களுக்கு தனி வீடியோவாக காமிக்கிறேன் எப்படி வச்சுருக்கேன்னு. அப்புறம் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா கீ ஸ்டாண்டு. கீ ஸ்டாண்டோட ஹூக்லேயே வந்து நான் கேலண்டர் மாட்டி வச்சுட்டேன். இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரேக் இருக்குது. நம்ம வெளியே போயிட்டு வந்து கீ மாட்டிட்டு நம்ம கூலர்ஸ் எதாவது வச்சுருந்தோம்னா அதை அப்படியே வச்சுட்டு பர்ஸு, மொபைல் இதெல்லாமே இந்த ரேக்கில் வச்சுக்கலாம். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த வாக்கர், இது நான் யூஸ் பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாப்பா நடக்க ஆரம்பிச்சிட்டா, அதனால் அவளை ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த வாக்கரில் சும்மா போட்டு வச்சுருவேன். கொஞ்சம் ரொம்ப ஒகேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த பெடஸ்டல் ஃபேன் ஒன்று வச்சுருக்கோம். எப்போவுமே ஹால் பெருசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேன் பத்தவே பத்தாது. ஒன்றா 2 ஃபேன் மாட்டிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு பெடஸ்டல் ஃபேன் அட்லீஸ்ட் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஒரு டேபிள் பக்கத்தில் சோஃபா, சேர்ஸ், அப்புறம் டீபாய், அதுக்கு மேலே ஒரு டெக்கார் பீசஸ், அப்புறம் டிவி யூனிட், மியூசிக் சிஸ்டம், ஒரு சின்ன ஸ்டூல், அதில் கேண்டில், விளக்கு இதெல்லாம் ஏற்றுறக்கு. இது ஷோகேஸ். இது நான் க்ளீன் பண்ணலை. அது எப்படி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பாப்பாவோட நடவண்டி, அவளோட வண்டியை பார்க் பண்ணி வச்சுருக்கா. 2 சோஃபா, அப்புறம் பேம்பூ சேர், ஸ்டூல், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காரக்கு வேண்டி இந்த பேம்பூ சேர். அப்புறம் சின்ன பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நாங்கள் காட்டெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா இப்போ நான் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறதுக்கு வேண்டி இங்கே உட்காந்து பண்ணுவேன். ஒரு பீரோ, அதுக்கு மேலே ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற பேக்ஸு. அப்புறம் இதுக்கு மேலே ஒரு லாஃப்ட் இருக்குது. இதை நான் க்ளீன் பண்ணணும், நிறைய டிஸ்போஸ் பண்ணி வைக்கணும். அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப், அதில் பாப்பாவோட விளையாட்டு ஜாமான், அப்புறம் என்னோடய டெய்லரிங் திங்ஸ், புக்ஸ் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து பாப்பாவோட பேஸ்கெட்டு, டாய் பேஸ்கெட். இதில் நிறைய டாய்ஸ் போட்டு வச்சுருந்தேன். இப்போ டாய்ஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை, அதனால் தூக்கி இங்கே போட்டுட்டேன். ஹேண்ட் பேக்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோர் ரூம்.
எனக்கு அது பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் டார்க் ரூம் தான் சொல்லுவேன். பாப்பா தூங்கிட்டுருக்கா. மெதுவாக போகலாம். ஓகே, இங்கே இருக்க விண்டோஸ் வந்து நான் நெட் போட்டிருக்கேன் கொசு வரக்கூடாதுன்னு. ரொம்ப சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் கிளாக். அப்புறம் வாங்க அப்படியே மெதுவாக போனோம்னா இந்த சைடு பாப்பா தூங்குறது, அவரோட ஹேங்கர், அவரோட க்ளோத்ஸ்க்கு ஹேங் பண்ணுறக்கு. அப்படியே டோருக்கு பின்னாடி என்னோடய க்ளோத்ஸ் ஹேங் பண்ணுறக்கு வச்சுருக்கேன். காட்டில் பார்த்தீங்கன்னா 2 பில்லோஸ் அப்படி வச்சுருக்கேன், பாப்பா அந்த சைட் போய் முட்டிடக்கூடாதுன்னு. ஒரு வார்ட்ரோப், லாஃப்ட், 2 கீழே இருக்க திங்ஸ் எல்லாம் எப்படியே தூக்கி மேலே வச்சுட்டேன். வாங்க மெதுவாக போய் அந்த சைடு பார்த்தோம்னா ஒரு க்ளோத்ஸ் பேஸ்கெட், அப்புறம் இந்த சைடு ஒரு டைப்பர் பாக்ஸ் வச்சுருக்கேன், சேம் ஷூ பாக்ஸில் தான். ஓகே, அதுலேருந்து வந்தாச்சு. வந்துட்டு இப்போது டைனிங் ஏரியாவுக்கு போயிடலாம். இந்த சைடு ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். இந்த சைடு ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு டம் பாக்ஸ், அப்புறம் காயின் பாக்ஸ், அப்புறம் என்னோடய மெடிசின்ஸ், அப்புறம் மாதா சுருவம் ஒன்று வச்சுருக்கேன், என்னோட டெக்கார் பீஸ். இந்த சைடு தவளையில் சுடு தண்ணி. இந்த ரேக்கை நான் க்ளீன் பண்ணுறதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு பண்ணணும். இது வந்து ஃப்ரூட் பேஸ்கெட். ஓகே, இன்றைக்கி எல்லாம் சமைச்சு எல்லாம் வேலையெல்லாம் முடித்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேங்க. சாப்பாடு, மட்டன் குழம்பு, ரசம், பாப்பாவுக்கு மட்டன் வேக வச்ச சூப் எடுத்து வச்சுருக்கேன் கொடுக்கலான்னு. அது அப்புறம் காலையில் செஞ்ச பணியாரத்தோட மீதி, அப்புறம் இனிப்பு கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு கொடுக்கலான்னு. அப்புறம் கரண்டியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டு, அதுக்கு மேலே கரண்டி. இது வந்து ஒரு சின்ன ஸ்டோர் ரூம். இதுவும் வந்து எம்டியாக தான் இருக்குது இப்போதைக்கு. நிறையா கட்டைப்பையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் டோர் மேட்ஸ், அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராஸு, கேண்டில்ஸு, அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் பழைய துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஓல்டு க்ளோத்ஸ். அப்புறம் அதுக்கு பின்னாடி இன்னொரு பேக் இருக்குது, அது பாப்பாவோட பத்தாத துணி, தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கேன். நீ கேப் எடுத்து உள்ளே போடணும், போடலை இன்னும், இனிமேல் தான் போடணும். அதெல்லாம் எம்டி பாக்ஸஸ் தான். இந்த பாக்ஸில் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற தாம்பூல தட்டெல்லாம் இருக்குது. ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஸ்டோர் ரூமில். அப்புறம் அந்த சைடு ஒரு பாத்ரூம் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா ஒரு லாஃப்ட். இப்போ ஒன்றும் இல்லை அதில். இந்த சைட் கார்னரில் திருப்பி ஒரு கிளாத் பேஸ்கெட், அப்புறம் வாஷிங் மிஷினுக்கு தேவையான திங்ஸு, பாப்பாவோட இன்னர்வேர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் அந்த சின்ன பக்கெட்டில். வாஷிங் பவுடர், லிக்விட், கார் வாஷு எல்லாமே அதில் இருக்குது. அப்படியே போனீங்கன்னா ஒரு வீட்டோட முக்கியமான பார்ட் கிச்சன். நான் அதிகமாக புழங்குற இடம். இப்போ நான் வந்து இதை வந்து நான் நைட்டாக ஷூட் எடுத்தேன். படத்துக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு டீ போடலாமே அப்படின்ட்டு டீ போட்டுட்ருக்கேன். அப்புறம் பக்கத்தில் மட்டன் குழம்பு வந்து ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, சப்பாத்தி அண்ட் மட்டன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா பால், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்ச மீதி எண்ணெய், அப்புறம் பனியாரக்கல் சீசனிங் பண்ணி எடுத்து வைக்கணும், ஜாரு, மிக்ஸி ஜார், அப்புறம் இது எல்லாமே க்ராசரி ஐட்டம்ஸ். இது எல்லாமே நான் என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, சும்மா காமிக்கிறேன் அவ்வளோதான். அதெல்லாம் சாப்பாடு வடிக்கிற பாத்திரம். இந்த கார்னர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃபஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். எண்ணெய்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அஞ்சரை பெட்டி, அப்புறம் ஒரு சின்ன பிளேட்டில் நம்ம எண்ணெய் கரண்டி, தாளிக்கிற கரண்டி எல்லாமே அதில் வச்சிடலாம். அதுக்கு ஒரு தனி பிளேட், கரண்டி எல்லாம் வச்சுருக்கேன்.
நைஃப் எல்லாம் ஒரு இதில், ஸ்பூன்ஸ் எல்லாம் ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன சின்ன ஐட்டம்லாம் சின்ன சின்ன பாக்ஸஸில் போட்டு அந்த கார்னரில் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண இதெல்லாம் ஓப்பன் பண்ண திங்ஸு பேக்கெட்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். எதையுமே நான் க்ளோஸ் பண்ணி வைக்கல. ஏன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா மறந்துடும், அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது எனக்கு. இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி, மிக்ஸி, அப்புறம் திருப்பியும் க்ராசரி ஐட்டம்ஸ், அப்புறம் வென்டிலேஷனுக்கு விண்டோஸ், அப்புறம் கட்டிங் போர்டு, ஒரு பெரிய ஜல்லடை, ஓகே. அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா இங்கே ஒரு ஷெல்ஃப் ரேக் இருக்குது. இதிலலாம் வந்து அதிகமாக தேவைப்படாத கரண்டி இதெல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கேன். ஓப்பனாக அப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம். சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸ், அப்புறம் டபரா, டம்ளர்ஸ், அப்புறம் ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு அந்த பாத்திரம், அப்புறம் சர்விங் பவுல்ஸ். இந்த பிளாஸ்டிக் இது அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் குக்கர், மேலே பார்த்திங்கன்னா இடிக்கல் வச்சுருக்கேன். அப்புறம் அதுவும் பாத்திரங்க தான், பெரிய குக்கர் ஒகேஷ்னலாக யூஸ் பண்ணுறக்கு. அப்புறம் அப்படியே இன்சைடு வந்தோம்னா பாத்திரம் கழுவுற இடம். பாருங்கள், இது 20 years ஆயிடுச்சு இந்த வீடு கட்டி. அதனால் எல்லாம் அப்படியே பொறிஞ்சு வருது அந்த ஸ்லாப்லாம். என்னால் முடிஞ்ச வரலும் நான் க்ளீனாக வச்சுருக்கேன். ஓகே, இதெல்லாம் வந்து பாத்திரம் கழுவி அதில் போடுறதுக்கு வேண்டி. இந்த கார்னர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா கீழே வந்து ஒயிட் ஸ்டெயின்ஸ் இருக்குது, என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் டப்பாலாம் வாங்கி இப்படி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து அந்த ஷெல்ஃப் கீழே அந்த வெள்ளையாக தெரியாது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா மேலே ஷெல்ஃப் எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். அதுக்கு மேலே வடை சட்டி, எல்லா சைஸான வடை சட்டி உள்ள போட்டு வச்சுருக்கேன். சர்விங் பவுல்ஸு, பால் பாத்திரம். அதுக்கு மேலே சும்மா எம்டி பாக்ஸ் தான். இந்த சைடு சேவை புளியறது, அப்புறம் ஒரு ஸ்டூல், மேலே ஏதோ ஏறி எடுக்கணுன்னா அந்த ஸ்டூலில் வச்சு எடுத்துக்குவேன். சின்ன பக்கெட், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறக்கு. தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாததெல்லாம் இங்கே வெளியே வச்சுருக்கேன். பிரிஞ்சால் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இதெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ட்ரேஸ், கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா ட்ரேஸ் சர்வ் பண்ணுறக்கு, சர்விங் பவுல்ஸ். அப்புறம் இது வந்து பாப்பாவோட பிளேட்டு, இது நான் யூஸ் பண்ண பிளேட்டை பாப்பா யூஸ் பண்ணுங்கிறக்கு வேண்டி வச்சுருக்கேன். இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. சர்விங் பவுல்ஸ், பிளேட் ஸ்டாண்ட், இட்லி பாத்திரம், பின்னாடி சின்ன சின்ன பவுல்ஸு, ஆப்பக்கல், அப்புறம் பெரிய பாத்திரம் பிரியாணியெல்லாம் செய்கிறக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா. இது வந்து சின்ன அருவாள், தேங்காய் உடைக்கிறதுக்கு. மேலே பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து கலர் கோலப்பொடி வந்து பிளாஸ்டிக் அஞ்சரை டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். எம்டி டப்பா தான் பக்கத்தில். அப்புறம் இது வந்து பிளாஸ்டிக் பேக்கு, கடைக்கெலாம் போனால் திங்ஸ் வாங்குறக்கு. இப்போ தான் பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் தரதில்லையே, அதனால் இப்படி எடுத்துகிட்டு போய்க்குவேன். பீட்டர், இது வந்து க்ரீன் டீ நிறைய கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து என்னோடய க்ராசரி ஐட்டம்ஸ் நான் வாங்கினேன்னா இது எல்லாத்தையும் போட்டு வச்சுருவேன். நான் ஒரு பெரிய டப்பாவில் போட்டு மூடி வைக்க மாட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்போஸ்டாகவே வச்சுருவேன். அப்போ தான் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு எடுத்து ரீஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸு. ஸ்காட்ச் ப்ரைட், அப்புறம் இந்த விம் பார், சஃபெக்சல் பவுடர், லிக்விடு, உஜாலா, இது எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ப்ரஷ்ஷு, க்ளீனிங் ஐட்டம்ஸ்க்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் இதில் போட்டு வச்சுருவேன். அப்புறம் கீழே எல்லாமே க்ராசரி ஐட்டம்ஸ். இதெல்லாம் எடுத்து வைக்கணும், இன்னும் அரேஞ்ச் பண்ணி வைக்கல. மேலே ஒரு கிரைண்டர், சிலிண்டர், அப்புறம் அடுப்பு மேடைக்கு கீழே பார்த்திங்கன்னா அரிசி, அந்த பிளாஸ்டிக் டப்பாலையும் அரிசி தான். அப்புறம் இந்த ப்ளூ கலர் டப்பாவில் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்கேன், யூஸ் பண்ணாதது. அண்டா, அப்புறம் ரைஸ் ட்ரம், இதெல்லாமே ஒன்றும் இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ டீ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் டீ போட்டோம். டீ ரெடி ஆயாச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் லிண்டாஸ் ஹோம் ஸ்வீட் ஹோமுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெரிய பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. Cheers. Thank you for watching. Tata, bye bye.